பட்டுக்கோட்டை அழகிரி பொதுக்கூட்ட மேடைக்கு வருகிறால் அங்கே ஒரு விளைவுகள் உருவாகும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவர் மேடைக்கு வந்தால் சில பேச்சாளர்கள் வெந்நீர் கேட்பார்கள், சில பேச்சாளர்கள் சோடா கேட்பார்கள், சில பேச்சாளர்கள் விக்ஸ் கேட்பார்கள், சில பேச்சாளர்கள் தேநீர் கேட்பார்கள். விதமாக ஏதாவது அடிக்கடி குடித்துக் கொண்டு பேசுகிற பழக்கம் எல்லா சொற்பொழிவாளர்களுக்கும் உண்டு. பட்டுக்கோட்டை அழகிரி சாமி மேடைக்கு வருகிறார். என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். கிழிந்து நைந்த பழம் துணி வேண்டும் என்றார்கள். வீட்டில் விளக்கேற்றுவதற்கு வைத்திருந்த சலவை செய்த துணியை ஒரு பந்தாக கட்டி மேடையில் கொண்டு வைத்தார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி பேச ஆரம்பித்தார். ஆதிக்கத்தின் சருகுகள் எரிகின்றன, ஆரக்கால்கள் அசைகின்றன, வல்லாதிக்கத்திற்கு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. பட்டுக்கோட்டை அழகிரி பேசுகிறார், கொட்டி முழக்குகிறார், இரத்தம் கக்குகிறார். கக்கிய இரத்தத்தை துடைத்து வைத்துக் கொள்வதற்கு இந்த பழைய துணியை எடுத்து துடைக்கிறார். மீண்டும் பேசுகிறார், மீண்டும் இரத்தம் கக்குகிறார். என் பெருமைக்குரியவர்களே, மீண்டும் பேசுகிறார், மீண்டும் அந்த துணி எடுத்து துடைக்கிறார். இனிமேல் அந்த துணி துடைப்பதற்கு பயன்படாது என்று வருகிற பொழுது அவர் பேச்சை முடித்துக் கொள்கிறார். படுக்கையில் விழுகிறார். அண்ணாவிடத்திலே காஞ்சிபுரத்திற்கு தேதி கேட்டு நகர செயலாளர் போகிறார். கொள்கைக்காக நாடெல்லாம் பேசி வாழ்ந்தவன் பட்டுக்கோட்டை அழகிரி சாமி